ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம மிளகாய் பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன். இடித்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு முழு பூண்டும் இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அது ஃப்ளேவர் மாறிடும். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் 1 kg எடுத்துருக்கேங்க. எடுத்துட்டு இப்போ வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சிக்கன் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கேன்னு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன். இருந்தாலும் காரம் உரைக்காதுன்னு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே மல்லித்தூள் 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்காக. நீங்கள் இதை இன்னும் நல்லா கெட்டியாக பெரட்டி எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை